எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா புளி சாதம் வந்து புளி ரசம் வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாடுல போட்டு கிளறுவோம். இது ஒரு பொடியை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்ல புளி சாதம் எப்படி செய்யணும். ஏன்னா சூட்டோட அரைச்சோம்னா அதோட டேஸ்டே மாறிடும். நான் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இப்ப லாஸ்டா பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். நார்மலா ரசம் செஞ்சு சாப்பாடு மிக்ஸ் பண்றதுக்கும் இதுல சாப்பாடு செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது அதை விடவே டேஸ்ட் அதிகமா இருக்கும். இப்ப நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை சாப்பாடுல எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை ஸ்டோர் பண்ணி இப்போ நான் இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல கண்ணாடி பவுல்ல பாக்ஸ்ல போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் ஒருத்தருக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்றதுனால அதுக்கு தேவையான மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி சாப்பாடுல போட்டு மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பொடி அதையும் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைக்கப்ப என்ன பண்ணலாம், கடலைப்பருப்பு நிலக்கடலை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுல என்ன பண்ணலாம், நம்ம சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம்ல, வடிச்சு ஆற வச்ச சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா நான் சாப்பாட்டுல ரைஸ்ல உப்பு போட்டிருக்கேன். நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வேணும் அப்படின்னோம்னா இதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். நீங்க பொடி அரைக்கும் போதே வெல்லம் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால சேர்க்கல. நம்மளோட புளி சாதம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா புளி சாதம் வந்து புளி ரசம் வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாடுல போட்டு கிளறுவோம். இது ஒரு பொடியை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்ல புளி சாதம் எப்படி செய்யணும். ஏன்னா சூட்டோட அரைச்சோம்னா அதோட டேஸ்டே மாறிடும்.